வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தேஜஸ் MK2 மற்றும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்து அந்த ப்ராஜெக்டுக்கான நிதியையும் ஒதுக்கி இருக்காங்க. இதனை தொடர்ந்து தேஜஸ் MK2 மற்றும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. தேஜஸ் MK2 மற்றும் AMCA விமானத்தோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் வேலைகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படைக்காக விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்குவதற்கு TEDBF அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா உருவாக்க போறதா 2020 அறிவிச்சாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. இந்தியா TEDBF விமான ப்ராஜெக்ட கைவிட்டுட்டாங்களா, இல்ல அந்த ப்ராஜெக்டுக்கு ஏன் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இன்னும் ஒப்புதல் கொடுக்கல அப்படிங்கிற பல கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. இதனை தொடர்ந்து TEDBF விமானம் குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், இந்தியாவின் TEDBF விமான ப்ராஜெக்ட் எந்த நிலையில இருக்கு, தற்போது TEDBF விமான டிசைன்ல இந்தியா என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, இந்தியா டெவலப் செய்து வரும் TEDBF விமானத்தோட முக்கியத்துவம் என்ன, அந்த விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியா புதிதாக உருவாக்கி இருக்க INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்குவதற்காக 26 ரஃபேல் போர் விமானங்களை பிரான்சிடம் இருந்து வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்தன. கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு இந்தியா இந்த 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க போறாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா இவ்வளவு அதிகமான தொகையை செலவு செய்து எதற்காக இந்த விமானங்களை வாங்கணும் அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வந்துகிட்டு இருந்த TEDBF அப்படிங்கிற ட்வின் இன்ஜின் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையில TEDBF ப்ராஜெக்ட் பல முக்கியமான விஷயங்களை கடந்து வந்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. 2025 வருடத்தோட முதல் பாதியில கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தற்போதைய நிலையில இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான அத்தனை கிளியரன்ஸையும் இந்திய அரசாங்கம் கொடுத்துட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதனால இன்னும் கூடிய விரைவில் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால நிதி ஒதுக்கியவுடன் விமானத்தோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் வேலைகளை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் தொடங்குவாங்க. இந்திய கடற்படை தங்களுக்கு கிட்டத்தட்ட 145 TEDBF விமானங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போது முதற்கட்டமா 87 TEDBF விமானத்தை தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இரண்டாவது பேஸ்ல மீதமுள்ள ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தயாரித்துக் கொள்வாங்க. இப்படி 2 பேஸா விமானங்களை தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது இப்படி 2 பேஸா தயாரிப்பதன் மூலம் முதல் பேஸ்ல தயாரிக்கப்படும் விமானத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா இரண்டாவது பேஸ்ல அதை சரி செய்து கொள்ள முடியும். இந்தியா டெவலப் செய்து வரும் இந்த TEDBF விமானம் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-29K விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்த விமானங்கள் தான் இந்திய கடற்படையில உள்ள INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த விமானங்கள் ரொம்ப பழைய விமானங்கள். அதனால தற்போது உள்ள மாடர்ன் வார்ஃபேர் சினாரியோல இந்த விமானங்களால சிறப்பா செயல்பட முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த MiG-29K விமானத்துல உள்ள இன்ஜின் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுது. சில நேரங்கள்ல விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுது இன்ஜின் ஷட் டவுன் ஆயிருது. இதனால சில விபத்துகளும் ஏற்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்காங்க. இதன் காரணமாக தான் TEDBF விமானம் தயாரிக்கப்பட்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் வரையில இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயன்படுத்துவதற்காக தான் இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை பிரான்சிடம் இருந்து வாங்குறாங்க. அதனால இந்த TEDBF விமானம் இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு ரொம்பவும் முக்கியமானது. அடுத்து INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு அடுத்து இந்தியா IAC-2 அப்படிங்கிற ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை
உள்நாட்டிலே கட்ட போறாங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்கும் அதிக எண்ணிக்கையில டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகள் இந்தியாவுக்கு தேவைப்படும். அதற்காக இந்தியா இந்த TEDBF விமான ப்ராஜெக்ட தற்போது வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா டெவலப் செய்யும் TEDBF விமானம் அதிநவீன விமானமா இருக்கும். குறிப்பா இந்த விமானம் ஒரு மல்டி ரோல் காம்பாக்ட் கேப்பபிலிட்டி கொண்டதா இருக்கும். இந்த விமானத்தை பயன்படுத்தி ஏர் சுப்பீரியாரிட்டி, ஸ்ட்ரைக் மிஷன், ரெகனசன் போன்ற பல ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த விமானம் முதற்கட்டமா டெவலப் செய்யும் பொழுது ஒரு சாதாரண டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டா டெவலப் செஞ்சாங்க. ஆனா தற்போது விமானத்தோட டிசைன்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ரஃபேல் M போர் விமானத்துல இருப்பது போன்று இந்த விமானத்துல கெனாட் விங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. AMCA விமான ப்ராஜெக்டுக்காக டெவலப் செய்யப்பட்ட பல சிஸ்டங்களை TEDBF விமானத்துல பயன்படுத்த போறாங்க. AMCA மற்றும் TEDBF விமானம் ரொம்ப சிமிலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா விமானத்தோட குரூஷியலான சிஸ்டங்களான ஏவியானிக்ஸ், ரடார்ஸ், வெப்பன் இன்டகிரேஷன் போன்ற சிஸ்டங்கள் AMCA விமானத்துல இருப்பது போன்றே இருக்க போகுது. அதாவது AMCA விமானத்திற்காக இந்த சிஸ்டங்களை இந்தியா ஏற்கனவே டெவலப் செஞ்சுட்டாங்க. அதனால தேவையில்லாம புதிய சிஸ்டங்களை TEDBF விமானத்திற்கு டெவலப் செஞ்சுட்டு இருந்தோம்னா கால தாமதம் ஏற்படும். அதை தவிர்ப்பதற்காக 2 விமானங்கள்லயும் இருக்கக்கூடிய முக்கியமான சிஸ்டங்கள் சிமிலரா இருக்கும் வகையில டிசைன் செஞ்சிருக்காங்க. TEDBF விமானத்தை ஒரு 5th ஜெனரேஷன் மைனஸ் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல உள்ள பெரும்பாலான தொழில்நுட்பங்கள் இந்த விமானத்துல இருக்கும். ஆனா இந்த விமானத்தை ஒரு முழுமையான 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியா எதற்காக TEDBF விமானத்தை ஒரு 5th ஜெனரேஷன் மைனஸ் ஃபைட்டர் ஜெட் விமானமா டெவலப் செய்யறாங்கன்னா வரும் காலத்துல TEDBF விமானத்தை ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானமா இந்தியா மாற்ற முடிவு செஞ்சாங்கன்னா ரொம்ப எளிதா மாற்ற முடியும். இதன் காரணமாக தான் AMCA விமான ப்ராஜெக்ட்ல உள்ள பெரும்பாலான சிஸ்டங்களை TEDBF விமானத்துல பயன்படுத்துறாங்க. TEDBF விமானத்தை பயன்படுத்தி பல முக்கியமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா எதிரி போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டி ஷிப் வார்ஃபேர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் போன்ற ஆபரேஷன்கள்ல இந்த விமானத்தை பயன்படுத்த முடியும். AMCA விமானத்துல உள்ள பெரும்பாலான சிஸ்டங்களை TEDBF விமானத்துல பயன்படுத்தினாலும் கேரியர் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கே உரித்தான விஷயங்களையும் TEDBF விமானத்துல இந்தியா இணைக்க திட்டமிட்டு இருக்காங்க. குறிப்பா TEDBF விமானத்தோட லேண்டிங் கியரை வலிமையா அமைச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்த விமானத்தால மிக எளிதா விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல லேண்ட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம TEDBF விமானத்தோட ரெக்கைகளை ஃபோல்ட் செய்யும் வகையில டிசைன் செஞ்சிருக்காங்க. இப்படி செய்வதன் மூலம் இந்த விமானத்தை மிக எளிதா ஸ்டோர் செய்ய முடியும். அதாவது விமானத்தோட ரெக்கைகளை மடிக்கும் வகையில இந்த விமானத்தை உருவாக்கி இருக்கிறதுனால குறைவான இடத்துல அதிக எண்ணிக்கையிலான ஃபைட்டர் ஜெட் விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம TEDBF விமானங்கள் ஹை த்ரஸ்ட் டு வெயிட் ரேஷியோ இருக்கும் வகையில டிசைன் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா குறுகிய தூரம் கொண்ட ரன்வேல இருந்து இந்த விமானங்கள்னால மிக எளிதா டேக் ஆஃப் செய்ய முடியும். இந்த விமானத்தோட குரூஷியல் டிசைன் ரிவ்யூ 2025 வருடத்தோட முதல் பாதியில நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது இந்த விமானத்துல என்னென்ன சிஸ்டங்கள் இருக்க போகுது அப்படிங்கறத இந்த குரூஷியல் டிசைன் ரிவ்யூக்கு பிறகுதான் ஃபைனலைஸ் செய்வாங்க. TEDBF விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் செலவாகும். அதாவது TEDBF ப்ராஜெக்ட் மூலமா 4 புரோட்டோடைப் விமானங்களை உருவாக்குவாங்க. இந்த விமானங்களுக்கு பல கட்ட சோதனைகளை நடத்துவாங்க. அதற்கு பிறகு அந்த சோதனைகள்ல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு விமானத்தை அப்கிரேட் செய்வாங்க. இறுதியா தயாரிக்கப்படும் விமானங்கள் இந்திய கடற்படையில இணைக்கப்படும். TEDBF விமானம் 17 மீட்டர் நீளமும் 11.6 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டதா இருக்க போகுது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 26,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்கும் வகையில டெவலப் செய்ய போறாங்க. இந்த விமானம் ஒரு ட்வின் இன்ஜின் கொண்ட விமானமா டெவலப் செய்யப்பட உள்ளது. TEDBF விமானத்துல 2 ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த விமானங்கள்னால அதிகபட்சமா 975 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். TEDBF விமானங்கள் அதிகபட்சமா 60,000 அடி உயரத்துல பறக்கும் வகையில டெவலப் செய்ய போறாங்க. இந்த விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 11 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 11 ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி
கிட்டத்தட்ட 7500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். TEDBF விமானத்துல ஆஸ்ராம், அஸ்த்ரா, MK1, MK2 போன்ற ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்த போறாங்க. எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு அமெரிக்க தயாரிப்பு ஹர்பூன் ஆன்டிஷிப் மிசைல் மற்றும் DRDO நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட NASM MR ஆன்டிஷிப் மிசைலை பயன்படுத்த போறாங்க. எதிரிகளோட ரடார் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்கு ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை பயன்படுத்த போறாங்க. இது போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கியதா இந்த TEDBF விமானம் இருக்கும். வரும் காலத்துல இந்திய கடற்படையோட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களோட தாக்கும் திறனை இந்த விமானங்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். TEDBF போன்ற டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை டெவலப் செய்து இந்திய கடற்படையில் இணைக்கும் பொழுது இந்திய கடற்படை இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு வலிமையான கடற்படையா இருக்கும். TEDBF போன்ற ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் தற்போது உள்ள ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு ரொம்பவும் அவசியமானதா இருக்குது. இதன் காரணமாக தான் TEDBF விமான ப்ராஜெக்ட இந்தியா தற்போது வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.